இன்னும் 2 hours கழிச்சு இன்ஜெக்ஷன் போட்டா போதும். அண்ணி, நீங்களும் அண்ணனும் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து மாணிக்க விநாயகர் வீட்டுக்குள்ளே புகுந்து ஓனரை மீட்டு கொண்டு வந்தீங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சாரை கூப்பிட்டு வந்து ஈஸியாக அஸ்வின் கிட்ட ஒப்படைக்கணுமா நீ? ஆமாம் சிஸ்டர், ஓனரை திருப்பி அஸ்வின் கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அவங்கிட்ட இருக்கிற 50 லட்சம் ரூபாயை மறந்துட வேண்டியதுதான். எந்த ஆபத்தும் இல்லாமல் மதியம் மீட்டெடுக்கணும் தான். ஆனால் ஓனரை ஒப்படைக்காம வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாமே. ஆமா மகா, அஸ்வின் கிட்ட ஓனரை ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சிட்டு அவன் கிட்ட இருந்து மதியம் மீட்க முடியுமான்னு பாருங்களேன். நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கலாம்ல. மகா, ஓனரோட ஆசையே கார்மெண்ட்ஸ் நீ எடுத்து நடத்துறது தான். அவர் ஒப்படைச்சிட்டா நிரந்தரமா கார்மெண்ட்ஸ் நம்ம கையை விட்டு போயிடும். அதோட சார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அஸ்வின் இவரை கியூர் பண்ணி காப்பாத்துவான்னு எனக்கு தோணல மகா. மகாக்கா, அவர் கை அசையுது. சார், மகா, அவர் கண்ணும் அசைக்கிறாரு பாரு. சார் 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 கண்ணு திறந்து பாருங்க சார். நல்லா கண்ணு திறந்து பாருங்க சார். என்ன தெரியுதா சார்? சார், நீங்க எங்க பாதுகாப்புல தான் சார் இருக்கீங்க. கண்ணை முழிச்சு பாருங்க சார். சார், நான் விஜய் வந்திருக்கேன் சார். நீங்க கண்ணை முழிச்சாதான் உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் நல்ல ஹாஸ்பிட்டல் உங்களை சேர்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கண்ணை திறந்து பாருங்க சார். சார், நான் செல்வம். சார், சார், விஜய் சார். சார் சார் சார், நான் செல்வம் சார். என்ன அடையாளம் தெரியுதா சார்? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க குணமாயிடுவீங்க. நல்லா கண்ணு முடிச்சு எங்களை பாருங்க சார். சார் 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 முடிச்சுக்கோங்க சார். மகா, மறுபடியும் கான்சியஸ் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் மகா. மகா மகா, இந்த மெடிசன் கொடுத்தா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கோர்ட்டு கொடுத்த டைம் முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள சார் கண்டிப்பா கண்ணை முழிச்சிருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மகா, சாரை அஸ்வின் கிட்ட ஒப்படைக்கிறத விட நம்ம ஏன் அஸ்வின் வீடு புகுந்து மதியம் மீட்டு கொண்டு வரக்கூடாது? அஸ்வின் மதிய அவன் வீட்ல தான் வச்சிருக்கான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அண்ணி, அஸ்வின் மதிய கடத்தி வச்சிருக்கான்னு நாம ஏன் போலீஸ் கிட்ட போக கூடாது? போலீஸ் கிட்ட போறது சரியா வராது. எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜி ப்ளீஸ், ஒரு பொருளையும் பணத்தையும் அபகரிச்சு வச்சுக்கிட்டு அஸ்வின் ஒன்னும் நம்மள பிளாக்மெயில் பண்ணல. அவன் நம்ம மதிய கடத்தி வச்சிருக்கான். சாரோட தலையில அடிபட்டு பிளட் கிளாட் ஆகி இவருக்கு கான்சியஸ் போற அளவுக்கு அவன் அடிச்சிருக்கான்னா அதுக்கு காரணம் அஸ்வினா தான் இருக்க முடியும். பெத்த அப்பாவே அப்படி பண்ணிருக்கான்னா அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் தானே அர்த்தம். சார ஒப்படைக்காம நம்ம லேட் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது ஐடியா பண்றோங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அது மட்டும் கிடையாது, நான் அஸ்வின் கிட்ட போன்ல பேசினப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் பேசினத தாராளமா நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோன்னு சொல்றான். அப்போ அவன் எதுக்கும் துணிச்சுதானே இருக்கான்னு அர்த்தம். ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா நமக்கு மதிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன ஆகும்?
நம்மளால அதெல்லாம் தாங்கிக்க முடியுமா? 50 லட்ச ரூபாய் பணம் போனாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் விஜய். கார்மெண்ட்ஸ் போனா நம்ம சொந்தமா ஒரு கார்மெண்ட்ஸ் கூட ஆரம்பிக்கலாம். குழந்தையோட உயிருக்கு ஆபத்துனா குழந்தைய மீட்டெடுக்கிறதுக்கு நான் எந்த குறுக்கு வழியும் யோசிக்கல. ஓனரை அவன்கிட்ட ஒப்படைக்கிறோம். அவன்கிட்ட இருந்து குழந்தைய மீட்டெடுக்கிறோம். அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா சார அவன்கிட்ட இருந்து மீட்டெடுத்துடலாம். ஆனா இந்த அளவுக்கு நம்மள அலைய விட்ட அஸ்வினை நான் சும்மா விட போறதில்ல. ஆமா, மதிய அக்கா குழந்தையா இருக்கலாம், ஆனா அவளை தூக்கி வளர்த்ததெல்லாம் நான் தான். மகா வந்ததுக்கு அப்புறம் அவ இன்னும் எங்க கூட அட்டாச் ஆயிட்டா. அவ விஷயத்துல என்னால ஒரு சின்ன ரிஸ்க் கூட எடுக்க முடியாது. சார ஒப்படைச்சிட்டு மதியம் மீட்டினதும் அதுக்கப்புறமா அஸ்வினை ஒரு கை பாத்திர வேண்டியதுதான்.